விஜய் மாநாடு நடத்தினார். பதறினாங்க அரசியல்வாதிகள். ஏன் பதறினாங்க? அவர் ஒரு மாநாடு நடத்தினார், பதற ஆரம்பிச்சிட்டாங்க. மைக்கை பிடிச்சிட்டு அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே முடிஞ்சு போச்சா? கொஞ்ச நாள் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே என்ன பேசினார், போனார், வந்தார், கத்துனாங்க, என்னென்னமோ பேசுனாங்க. முடிஞ்சு போச்சு அந்த கதை. அடுத்த கட்டம் வந்திருக்கு. இப்போ மழை வெள்ளம் நிவாரண பணி கொடுத்தாரு. நிவாரண பணி செஞ்சது நாடக பணி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. படம்னு நினச்சிட்டாரு, சினிமா நினச்சிட்டாரு. வீட்டுக்குள்ளேயே கச்சா ஆஃபீஸ்லேயே இருந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நிவாரண பணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? சில அரசியல்வாதிகள்லாம் மக்களுடைய காசை பிடுங்கித்தான் செலவு பண்ணுறாங்க. சொந்த காசை எவனோ சொத்தை விற்றோ, இல்லை அவன் சொத்து அவங்க அப்பாவோட சொத்துலையோ, இல்லைங்க அவன் அப்பாவோட சொத்துலையோ, இல்லை அவன் உழைச்ச சொத்துலையோ நிவாரணம் அப்படி கொடுத்ததில்லை எந்த அரசியல்வாதியும். அப்படி சரித்திரமே இல்லை. விஜயகாந்த் ஒருத்தர் செஞ்சார். ஆரம்பத்தில் எம்ஜிஆர் செஞ்சார்னு நினைக்கிறேன். விஜயகாந்த் செஞ்சார். இப்போ அவர் சொந்த காசில் செய்கிறாரு. 300 குடும்பத்தை செஞ்சார், 500 குடும்பத்தை செஞ்சார். உங்களை மாதிரி திருடி கொண்டு வந்து வச்சு உடச்சி சாராய கடை வச்சு நடத்தி, அந்த கடை வச்சு தொழில் பண்ணி, இந்த கான்ட்ராக்ட் எடுத்து பாலம் உடஞ்சி போய் அந்த திருடி இந்த திருடி அங்கே திருடி இங்கே திருடி, அவன் தாலியை அறுத்து இவன் தாலியை அறுத்து சாராயத்தை வச்சு தாலியை அறுத்து அந்த காசு சேர்த்து நிவாரணம் பண்ணி பண்ணல. அவர் சொந்த காசு உழைச்ச காசை தானே செஞ்சுட்டு போகிறாரு. அவர் வெளியில் வராமையே இவ்வளவு உங்களுக்கு பயம் வருது. வெளியில் வராமையே உள்ளுக்குள்ளே இருந்தோ வீட்டுக்குள்ளே இருந்தோ கச்சா ஆஃபீஸில் இருந்தோ உதவி பண்ணார். 4 பேருக்கு நிவாரணம் பண்ணி செஞ்சார், உதவி பண்ணார். அதுவே உங்களுக்கு பயம் வந்துருச்சு, கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. இன்னும் வெளியில் இறங்கி களத்தில் இறங்கி பணி செஞ்சு மக்களுக்கு உதவி பண்ண ஆரம்பித்தா என்ன செய்வீங்க? நீங்கள் இன்னும் கதறி துடிப்பீங்களா? கடந்து தூக்குமாட்டி செத்துடுவீங்களா? ஏன்? யாராக இருக்கட்டும், நம்ம ஒன்றும் விஜயகாந்த் கட்சியும் கிடையாது, விஜய் கட்சியும் கிடையாது. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாலும் திமுக ஓட்டு பண்ண வந்தேன், திமுக சப்போர்ட் பண்ண வந்தேன். நியாயத்தை பேசுவோம். அவர் வந்தார், கட்சியை காணொலி நடத்தினார், கதறினீங்க. திரும்பி இப்போ நில உதவி இது மலையில் வெள்ளத்துக்கு மக்கள் கொடுத்து உதவி பண்ணார். கத்துறீங்க, பதறீங்க கடந்து. அவர் வெளில வந்தால் தாண்டே பிரச்சனை உங்களுக்கு. அவர் தான் வெளியிலேயே வரலையே. உள்ளே இருந்து உங்களுக்கு நல்லது கிட்ட செஞ்சுருக்காரு மக்களுக்கு. அவர் சொந்த காசை செய்கிறார். அவர் அப்பா காசை கூட இல்லை, அவர் சொந்த காசு உழைச்ச காசு. அவங்க அப்பா காசை கூட இல்லை, அவர் சொந்த காசு உழைச்ச காசில் செஞ்சு மக்களுக்கு உதவி பண்ணார். உங்களுக்கு ஏன் பதறீங்க? கடந்து வெளியில் வரலாமே உங்களுக்கு பதறப்படுறீங்க. வெளியில் இன்னும் உதவி பண்ண ஆரம்பித்தாருன்னா என்ன பதறப்படுறீங்க? மக்களுக்கு தெரியும் யார் என்ன திருடுறாங்க போகிறாங்கன்னு. காசு கொடுத்து காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறது மக்கள். நீங்கள் ஜெயிக்கிறீங்க, எல்லாம் ஜெயிக்கிறாங்க. அதனால தான் நாடு மின்சம் நாசமாக போச்சு. யாருக்கு போய் சேரணுமோ அதை சரியாக சேர மாட்டேங்குது. பெருமைக்காக போய் நீங்கள் 2 போட்டோ எடுக்கிறீங்க, வீடியோ எடுக்கிறீங்க, 4 பேருக்கு கொடுத்துவிட்டு வீடியோ எடுக்கிறீங்க, போகிறீங்க வரீங்க. அவர் அப்படி செய்யலையே. வீட்டுக்கு வர வச்சு நல்லது கெட்டது மக்கள்கிட்ட கேட்குறாரு. 10 பேரை உட்கார வச்சு 300 குடும்பம் 300 பேரையும் உட்கார வச்சு என்ன சூழ்நிலை எப்படி இருக்குது அழகாக நிதானமாக பேசி நிதானமாக அனுப்பிட்டாரு. வெளியில் வந்தால் கூட்டம் வரும், பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் வரல. அவர் வெளியில் வராமையே இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்களா? அவர் வெளியில் வந்தால் என்னடா செய்வீங்க? என்னையா செய்வீங்க? நீங்களாம் பதறாதீங்க, அமைதியாக அரசியலில் பாருங்கள். நீங்கள் தான் பெரிய அரசியலில் ஜாம்பு ஆணுச்சுல. கடந்து போங்க, கடந்து செல்லுங்க. உங்கள் அரசியல் நீங்கள் காட்டுங்க. அவர் அரசியல் அவர் காட்டிட்டு போகிறாரு. பதறாதீங்க. ஏன் பதறீங்க? அரசியல் பெரிய பெரிய தலைலாம் பதறீங்களே, பெரிய பெரிய சிங்கம் புலிலாம் பதறீங்களா? ஏன் பதறீங்க? அவரு இப்போ தான் வந்துருக்காரு, பூனை தானே, என்ன செய்யணுமே. நீங்கள் சிங்கம் புலிலாம் யானைலாம் குதிரைலாம் கத்துறீங்க, பதறீங்க. கடந்து சிங்கம் புலி யானை குதிரை எல்லாம் கதறீங்க. அவர் பூனை இப்போ தான் வந்திருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மக்களுக்கு புரியும், மக்களுக்கு என்ன செய்யணும் எது செய்யணுன்னு மக்களுக்கு தெரியும். எல்லாம் மக்கள் அரசியல் இன்றைக்கி அதிமுக இருக்கும், நாளைக்கு திமுக இருக்கும், இன்றைக்கி திமுக இருக்கும், நாளைக்கு அதிமுக இருக்கும். மக்கள் மாற்ற மாதிரி தான் ஓட்டு போடுவோம். யாரையும் மாத்திரம் வச்சதில்லை. மக்களுக்கு தெரியும் எப்போ தூக்கி விடாதுன்னு. புரியுதா? புரிஞ்சுக்கிங்க. மக்கள் உஷாராகிட்டுனா நீங்களாம் போயிடுவீங்க. எல்லோரும் நியாயமாக இருங்க. புரியுதா? அரசியலுக்கு 1000 அரசியல் கட்சிக்காரங்க இங்கே. இவர் வெளில வந்துட்டாரோன்னே கத்துறீங்க. ஏன்? கடந்து செல்லுங்க, பதறாதீங்க. பதட்டம் வேணாம் உங்களுக்கு. நிதானமாக போங்க. பார்ப்போம் யார் வெல்லுவார் 2026. பாய்.